இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் வசிக்கும் ஒரு ஓரங்குட்டான் தனது முகத்தில் ஏற்பட்ட காயத்தை மூலிகையை வைத்து சரி செய்துள்ளது ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. விலங்கு ஒன்று மருத்துவ முறையை பயன்படுத்துவது தற்போதே முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இந்த பூமியில் பல உயிர்கள் வசித்தாலும் மனிதன் தான் மட்டுமே உயர்ந்தவன், தனக்கு மட்டுமே ஆறறிவு என்று பெருமையை தானே பறைசாற்றிக் கொண்டு வருகிறான். கலாச்சாரம், குடும்ப வாழ்க்கை, ஆடை, மருத்துவம், அலங்காரம் என தனக்கு மட்டுமே சில உயரிய குணங்கள் இருப்பதாக மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அப்படி இல்லை. உலகின் பல மூலைகளில் வசிக்கும் உயிரினங்கள் மனிதனுக்கு இணையான பல பண்புகளை கொண்டிருக்கிறது. காகங்களுக்கு எவ்வளவு அறிவு கூர்மை இருக்கிறது என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பொதுவாக விலங்குகள் தங்கள் காயங்களை சரி செய்ய பல்வேறு வழிகளை பின்பற்றி வந்திருக்கின்றன. ஆப்பிரிக்க பகுதிகளில் வசிக்கும் குறிப்பிட்ட வகை சிம்பன்சிகள் பூச்சிகளை கூழாக்கி அதனை தனது காயத்தின் மேல் போட்டுக் கொள்ளும். தசை வலியில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஓரங்குட்டான்கள் சில மூலிகைகளை பயன்படுத்தி வந்திருக்கிறது. இந்தியாவில் வசிக்கும் புனுகு பூனை வயிற்றுக்குள் இருக்கும் பூச்சிகளை கொள்வதற்கு சில இலைகளை அடிக்கடி சாப்பிடும் என்பார்கள். மேலும் பறவைகள் தங்கள் உடலில் காயம் ஏற்பட்டால் எறும்புகள் இருக்கும் இடத்தில் அமர்ந்து அதன் மேல் இருக்கும் ஒட்டுண்ணிகளை எறும்புகளுக்கு உணவாக்குவது வழக்கம். இவை உறுதி செய்யப்படாத நிலையில் தற்போது ஓரங்குட்டான் ஒன்று மருத்துவராகி இருப்பது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.